A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 32 verses 1 to 7. ஸோ சங்கீதம் 32 அதில் 1லேருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியை அந்த செக்ஷனில் பார்க்க போது என்ன சொல்கிறான்னா, பேசிக்கலி டேவிட் இஸ் டாக்கிங் லைக் சம்மான் ஹூஸ் ட்ரை டு ஹைட் அ சின். அதாவது ஒரு பாவத்தை மறைச்சி வச்சுட்டு அதை ஒழிச்சு வச்சுட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க அந்த ப்ரெஷரில் இருந்த ஒரு இடத்துல இருந்து பேசுகிறார் டேவிட். ஸோ என்ன சொல்கிறார் அவர்னா, அவர் அமைதியாக அந்த பாவத்தை மறைச்சி வச்சுட்டு இருக்க போது அந்த சைலண்ட்டாக இருக்கிற நேரத்தில் அவர் எலும்புகளெல்லாம் என்னாச்சா வாஷ் அவே ஆயிடுச்சான். எலும்புகளெல்லாம் வேஸ்டட் அவே ஆயிடுச்சு. அடுத்து அவரோட பலம் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கரங்கள் என்ன இருந்தால் அவர் மேலே காலையும் மாலையும் அவரோட மேலேயே இருந்தது. அதாவது ஹெவி அப்பான் அவர் மேலேயே ஆண்டவர் தண்டிக்க ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீலிங். ஸோ அவருக்கு என்ன அந்த கில்ட்டெல்லாம் அவர் தூக்கிட்டு இருந்திருக்காரு. என்னது பாவத்தோட கில்ட்டெல்லாம் அவரே என்ன பண்ணியிருக்காரு, தூக்கிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாரு, இறுதியில் அவர் அந்த பாவத்தை ஆண்டவர்கிட்ட அக்னாலேஜ் பண்ணுறார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கன்ஃபெஸ் பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட, நான் பண்ண பாவத்தெல்லாம் சொல்லிட்டோன்னே அவருக்கு எப்படி இருக்குது, அவருக்கு எல்லாமே மாறிடுச்சு. அவருக்கு அப்படியே ஒரு துக்கமே ஒரு பெரிய பாரமே போன மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் verse 1. ஸோ Psalms chapter 32 verse 1 which says, Blessed is the one whose transgression is forgiven, whose sin is covered. முன்னாடி சொல்கிறேன், Blessed is the one whose transgression is forgiven, whose sin is covered. ஸோ வெரி சிம்பிளாக இங்கே என்ன நம்மளுக்கு டேவிட் சொல்லுவாரான்னா, நம்ம பண்ண பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருங்க, Blessed is the one whose transgression is forgiven, whose sin is covered. ஸோ அவருக்கு என்ன தெரியுது, அப்போது பாவத்தை நம்மளே சுமந்துட்டு பாவத்தை நம்ம மறைச்சி வச்சுட்டு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தால் அந்த ஆட்டிடியூட் இருந்தால் அதோட எஃபெக்ட், அதோட ரிசல்ட் அவருக்கு தெரியுது. அதான் சொல்லியிருக்காரு, அவர் எலும்புகளெல்லாம் வேஸ்டட் அவே ஆகிருக்கு. அதுக்கடுத்து அவரோட பலம்லாம் ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சி போயிடுச்சு, அவரோட சக்தியெல்லாம் காஞ்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரோட கரங்கள் அவர் மேலே காலையும் மாலையும் வித் ஹெவி ஹேண்ட், காட் வாஸ் ஃபாலோயிங் ஹிம் வித் அ ஹெவி ஹேண்ட். ஸோ ஆண்டவர் அவர் பனிஷ் பண்ண ரெடியாக அந்த கில்ட்லேயே இருந்திருக்காரு டேவிட். அந்த கில்ட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்த டேவிட் கடைசியில் என்ன சொல்கிறார், பாவத்தை when I confess, பாவத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னே, ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டோன்னே எனக்கு இருந்த நிலையும் மறைச்சி வச்சிருந்து இருந்த கில்ட்டும் அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற டேவிட் என்ன சொல்கிறாரு, ஆப்வியஸ்லி ஆண்டவர்கிட்ட எல்லா பாவத்தையும் ஒப்பு கொடுத்துட்டோன்னே என்னோட நிழல், மை மென்டல் ஸ்டேட், மை ஃபிசிக்கல் ஸ்டேட், எவ்ரிதிங் வாஸ் வே பெட்டர்னு சொல்கிறாருங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டேவிட் கிட்டேருந்து கற்றுக்க போகிறது என்னென்னா, வெரி சிம்பிளாக நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், நம்மளுக்கு இதுக்கு எல்லா பாவத்தையும் கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், கன்ஃபஸ் பண்ணணும். ஸோ எஸ்பெஷலி நம்ம என்ன பண்ணுறது போகிறோமா இந்த காலத்தில், சரி இது ஒரு சின்ன பாவம், நம்மளே நெகோஷியேட் பண்ணிடுவோம். சரி இந்த பாவம் சின்ன பாவம், இந்த பாவம் நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணலாம். அதாவது இது அவ்வளோ பெரிய தப்பு இல்லை இது தப்பே இல்லை, இதனால தான் இது நடந்தது, இல்லைன்னா நடந்திருக்கா, ஸோ இது வேறு வழி இல்லாதனால தான் பண்ணேன். நம்மளே என்ன பண்ணுவோம் தெரியுமா, நிறைய வாட்டி நம்மக்கிட்டே சொல்லிட்டு இது சின்ன தப்பு இல்லைன்னா இது தப்பு இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தப்பு பண்ணிவிட்டு நம்ம பாவம் பண்ணிவிட்டு என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவர்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல மாட்டோம். நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோம், வச்சுப்போம் நம்மளே. அதை தான் டேவிட் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பாரமாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ ஏன்னா அவரும் அதான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி தான் பாவத்தெல்லாம் அவர் அந்த கில்ட் ஃபீலிங்கோடையும் என்ன வச்சுருக்காரு, சுமந்துகிட்டே இருந்திருக்காரு. அதனால தான் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணாமல் எந்த தப்பாக இருந்தாலும், எந்த பாவம் பண்ணாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஒரு கதை சொல்லி சமாளிக்காமல் என்ன பண்ணும், ஆண்டவர்கிட்ட எதாக இருந்தாலும் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா அப்படி கொடுத்தா the feeling of relief, அந்த ஃபீலிங் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ், ஏன்னா ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிச்சிட்டாரு என்று தெரிஞ்சாலே ஒரு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தான் டேவிட் இங்கே ஆரம்பிக்கும். Blessed are those blessed is one whose transgression is forgiven. ஆரம்பத்துலேயே அவர் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், நம்மளுக்கு அந்த டவுட் இல்லாமல் இது சின்ன தப்பு தான், இதை நம்ம பார்த்துக்கலாம், ஆண்டவர்கிட்ட இதை பற்றி நம்ம கன்ஃபஸ் பண்ண வேணாம் இல்லைன்னு சொல்லாமல் என்ன பண்ணலாம், கன்ஃபஸ் எவ்ரிதிங், பீட் பிக் பீட் ஸ்மால், பெரிய தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன தப்பாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கன்ஃபஸ் பண்ணால் அந்த
நம்மளுக்கு உள்ளே இருக்க அந்த ரிலீஃப், நம்மளுக்கு உள்ளே இருக்க அந்த பாரம் குறைய பற்றி தான் டேவிட் இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ அதுதான் நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறார். ஸோ கன்ஃபஸ் எவ்ரி திங். எந்த தப்பாக இருந்தாலும் நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணாமல், நம்ம ஒரு சாக்கு சொல்லி இது தப்பு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபத்தில் போய் ஒப்பு கொடுத்தா அந்த we will receive the blessing of forgiveness. And that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder through David that Lord, you are a Lord who is always willing to listen to us, Lord. And Lord, you are a merciful God who is always ready and open-hearted to forgive us, Lord. Lord, give us the humility to accept our faults, and Lord, give us the strength and courage to come before you without flaws, so that as David says, you will forgive us. You are a God who doesn't change. So you, God, give us the strength and grace to come before you with all our sins and to not hide anything within ourselves. All of this in Christ's name I pray. Amen.